ஹலோ எவ்ரிவன், ஐ எம் பார்த்திபன். வெல்கம் டு SAP வியூஸ். இன்னைக்கு டேட் 14/7/2026. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 1 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போது இந்த வீடியோவில் மிக மிக மகிழ்ச்சியான, அதே நேரத்தில் யாரும் எதிர்பார்க்க முடியாத ஒரு நற்செய்தியோடு இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருப்பூரில் கூடுதலாக ஒரு 50 இடங்களும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நாமக்கல் மெடிக்கல் காலேஜில் கூடுதலாக ஒரு 50 MBBS சீட்டும், கவர்மெண்ட் காலேஜ் சைடில் 100 சீட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற செய்தி பார்த்துருந்தோம். அது பழைய செய்தி. இப்போது எதிர்பாராத நேரத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி NMCயினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக சென்னையில் 150 இடங்களுடன் புதியதாக ஒரு மருத்துவக் கல்லூரி துவங்கப்பட்டுள்ளது. அது எந்த கல்லூரி அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மொத்தமாக இதுவரைக்கும் 250 இடங்கள் அரசு கல்லூரி, அதே போல் தனியார் கல்லூரி, தமிழ்நாட்டுக்கு 250 இடங்கள் இதுவரைக்கும் கூடுதலாக கிடைத்துள்ளது அப்படிங்கிற மகிழ்ச்சியான செய்தியும் நம்ம பார்க்க போகிறோம். NMC ரிலீஸ்டு நியூ சீட் மேட்ரிக்ஸ் ஃபார் த அகடமிக் இயர் 26-27 மொத்தமாக 1,36,939 சீட்டுடன் சீட் மேட்ரிக்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 1,36,939 சீட்ஸ் ஃபார் த அகடமிக் இயர் 26-27. இது ரிலீஸ்டு பை NMC. ஓகேங்களா? எந்தெந்த கல்லூரியில் எவ்வளோ சீட்ஸ் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஸ்வல் SAP வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங், MBBS, BDS அட்மிஷன் ரிலவெண்ட்டான எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ வாங்க NMCயினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்திருக்கிற இம்பார்ட்டண்ட்டான அந்த சீட் மேட்ரிக்ஸை நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாம் வாங்க. ஓகே, இப்போது உங்களுக்கு என்னென்ன கல்லூரியில் எவ்வளவு சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படிங்கிற அனைத்து தகவல்களும் அடங்கிய PDF தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இது எப்போ ரிலீஸ் பண்ணுனது அப்படிங்கிறத பார்த்துடலாம். 14/7/2026 நேற்றைய தேதியில் வெளியான NMCயினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டிலிருந்து டவுன்லோட் பண்ண ரிவைஸ்டு சீட் மேட்ரிக்ஸ் ஃபார் த அகடமிக் இயர் 26-27. இது ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, ஏதோ பழசு இல்லை, அதே மாதிரி நேற்று டேட்டில் வந்தது தான் அப்படிங்கிறத மாணவர்களும் பெற்றோர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, இப்போது இங்கிருந்து உங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல நானே ஆக்சுவலாக கன்ஃபியூஸ் ஆனேன், ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நடந்துருச்சா அப்படின்ட்டு. ஏன்னா இது யாருமே எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் இந்த செய்தி யாருக்குமே தெரிய வரவில்லை, செய்தித்தாள்களில் கூட வரல. ஓகேங்களா? என்ன சார் சர்ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அப்படிங்கிறது சீரியல் நம்பர் 29 ஸ்டார்ட் ஆகுது. இந்த கல்லூரிகள்லாம் ஏற்கனவே இருந்த கல்லூரிகள் தான். இப்போது மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான். நீங்களும் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். சீரியல் நம்பர் 39 தமிழ்நாடு நியூலி எஸ்டாப்ளிஷ்டு APS மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்டு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இது ஒரு ப்ரைவேட் காலேஜ். இந்த ப்ரைவேட் காலேஜில் 150 இடங்கள் புதியதாக இந்த 2026-27 கல்வியாண்டில் சேர்க்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஏற்கனவே நம்மளுக்கு தமிழ்நாட்டில் ACSன்னு இருக்குது. ஸோ அந்த ACS கல்லூரியை தான் NMC பை மிஸ்டேக்காக APSன்னு போட்டாங்களே என்னமோ அப்படின்ட்டு ஒரு டைமுக்கு 2 டைம் பார்த்தேன். இதே ப்ராஸ்பெக்டஸில், இதே இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் ACS கல்லூரியும் இருக்குது, இப்போ APS கல்லூரியும் இருக்குது. இப்போ இந்த APS கல்லூரி எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில். ஓகேங்களா? அப்படியே போட்டுட்டு உங்களுக்கு அந்த அட்ரஸையும் இதில் நான் செக் பண்ணிகிட்ருக்கிறேன். அதனால தான் கல்லூரியினுடைய முழு முகவரியும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன்.
ஏபிஎஸ் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், மேவலூர் குப்பம், சென்னை, தமிழ்நாடு 150 MBBS இடங்களுடன் இந்த 2026-27 கல்வியாண்டில் சீட் மேட்ரிக்ஸில் என்எம்சி வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கல்லூரியினுடைய தகவல்களும் உங்களுக்கு கூகுள்லேயும் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போது தமிழ்நாட்டில் 150 இடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளது. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் அருணை மெடிக்கல் காலேஜ் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருந்த கல்லூரி தான். ஸோ தமிழ்நாடை மட்டும் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிட்றேன். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாரத் மெடிக்கல் காலேஜில் 250 சீட்ஸ், இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருந்த கல்லூரிகள் தான். ஸோ தமிழ்நாடை மட்டும் வர இடத்துல நான் உங்களுக்கு நிறுத்தி பார்த்துடலாம். செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் ஆல்ரெடி இருந்தது தான். ஓகேங்களா? அப்புறம் கடந்த 2 வாரங்களாக செய்தித்தாள், அதே போல் டிவி நியூஸ், மீடியா இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செயின்ட் பீட்டர் மெடிக்கல் காலேஜ், கற்பக விநாயகா மெடிக்கல் காலேஜ், அப்புறம் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன், அதே போல் ஸ்ரீனிவாசன் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, இந்த கல்லூரிகளில் உங்களுக்கு டீம்டாக கன்வெர்ட் ஆகிறதா செய்தி வந்துட்டு இருந்தது. அதை பற்றி எதுவும் போடல. ஏன்னா இங்கே ப்ரைவேட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரைவேட் அப்படிங்கிறது உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜாகவும் எடுத்துக்கலாம், அதே போல் டீம்டு யூனிவர்சிட்டிஸாகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி, ஏன் சார் அந்த ஒரு கல்லூரியை மட்டும் சொல்கிறீங்கன்னா அல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் வரனால சொல்கிறேன். செட்டிநாடு பார்த்தேன், அதே போல் சவிதா மெடிக்கல் காலேஜ் பார்த்தேன், ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் பார்த்தேன். டீம்டு யூனிவர்சிட்டியும் ப்ரைவேட் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு கீழே வரக்கூடிய கல்லூரியும் ப்ரைவேட்னு தான் போட்டிருக்காங்க. இப்போது இந்த ஏபிஎஸ் மெடிக்கல் காலேஜ் வந்து உங்களுக்கு 2026-27 கல்வியாண்டில் அண்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு கீழே தான் வருது. ஓகேங்களா? அப்போ அண்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு கீழே 150 என்ன சார் ஆதாயம், என்ன சார் பெனிஃபிட், என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய 150 இடங்களில் 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கும், அதே போல் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் சீட் எடுக்கிறவங்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் 4.5 லட்சம் இல்லை எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத இனி வரும் நாட்களில் பார்த்துடலாம். 4.5 லட்சமா இல்லை 440 அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ இது வந்து இந்த ஏபிஎஸ் மருத்துவக் கல்லூரி அப்படிங்கிறது அண்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு கீழே தான் உங்களுக்கு வர உள்ளது அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ தமிழ்நாட்டில் உங்களுக்கு வந்து கூடுதலாக ஒரு 150 இடங்களுடன் இந்த 2026-27 கல்வியாண்டில் உங்களுக்கு வந்து சீட் மேட்ரிக்ஸ் என்எம்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்க்கணுன்னா 1 ஹவருக்கு மேலே ஆயிரும். ஏன்னா கிட்டத்தட்ட 34 பேஜ் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் இப்போதைக்கு மகிழ்ச்சியான செய்தி, சென்னையில் உங்களுக்கு ஏபிஎஸ் மருத்துவக் கல்லூரி புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளது. இந்தியா முழுமையிலும் சேர்ந்து உங்களுக்கு வந்து மொத்தமாக நம்பர் ஆஃப் காலேஜஸ் எவ்வளவு, நம்பர் ஆஃப் சீட் மேட்ரிக்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். மொத்தமாக வந்து உங்களுக்கு 1,36,939 சீட்ஸ். இதில் உங்களுக்கு வந்து இந்தியா முழுமையிலையும் சேர்ந்து திஸ் இன்க்ளூட்ஸ் a total of 2,400 MBBS seats pertaining 25 newly established medical college. அந்த 25 newly established college அப்படிங்கிறது இப்போ நான் சொன்ன தமிழ்நாட்டில் இருக்கிற ஏபிஎஸ் கல்லூரியும் அடங்கும். அப்புறம் comprising 400 seats in 7 government medical colleges, 400 சீட்டு 7 அரசு மருத்துவக் கல்லூரியிலையும், அதில் 100 சீட்டு தமிழ்நாட்டில் திருப்பூர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் நாமக்கல் மெடிக்கல் காலேஜும் அடக்கம். ஓகேங்களா? அடுத்தது அண்ட் 2000 சீட்ஸ் இன் 18 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கான மகிழ்ச்சியான செய்தி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு,
பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day.